எவிடன்ஸ் ஆக்டில் செகண்டரி எவிடன்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்றதுக்கு தமிழில் என்னென்னா இரண்டாம் நிலை ஆதாரம். பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்னா அசல் ஆவணம், அதாவது ஒரிஜினல் காப்பி. அப்போது அந்த ஒரிஜினல் காப்பி கோர்ட்டில் சமர்ப்பிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அதனோட ஜெராக்ஸ், அதாவது நகல், அதை கொண்டு கோர்ட்டில் சாட்சியாக கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் ஸ்கேனு, பிடிஎஃப் காப்பி, சர்டிஃபிகேட்டோட காப்பி, அப்புறம் ஓரல் எவிடன்ஸ், புகைப்படம், இது எல்லாமே வந்து செகண்டரி எவிடன்ஸ்குள்ளே வந்துடும். எந்தெந்த சூழ்நிலையில் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரிஜினல் காப்பி வந்து இல்லாமல் அதை நம்ம தொலைச்சிருக்கிற சூழ்நிலையில் அதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த மழை வெள்ளம் அதெல்லாம் வரும்போது வந்து நம்மளோட சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஜெராக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு சொந்தமான பட்டா, பத்திரம் இதெல்லாம் வந்து மற்றவங்க கிட்ட இருக்குது, அது அடகு வச்சுருக்கோம் அப்படின்ற நேரத்தில் வந்து அந்த மாதிரி நம்ம ஜெராக்ஸ் காப்பியை யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் டாக்குமெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வந்து ஜெராக்ஸ் காப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த எவிடன்ஸ் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்ற பட்சத்தில் அப்போது ஜெராக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து செகண்டரி எவிடன்ஸை விட ப்ரைமரி எவிடன்ஸ்க்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க கோர்ட்டில். அதுக்கப்புறம் தான் செகண்டரி எவிடன்ஸை வந்து ஏற்றுப்பாங்க. அந்த செகண்டரி எவிடன்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வந்து நம்ம சொல்லி ஆகணும். அப்போ தான் வந்து அதை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து செகண்டரி எவிடன்ஸ்.